அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டே வந்துருந்தோம். அதில் இப்போ பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது நட்சத்திர மண்டலத்தில் 8வது நட்சத்திரமாக இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். இது ஆண் நட்சத்திரம். இதில் இந்த நட்சத்திரம் நம்மளுடைய உடம்புல நுரையீரல், வயிறு, நெஞ்செலும்பு இதெல்லாம் குறிக்குது. இது இதோடைய ராசி கடகராசி. பொதுவாக அந்த பூச நட்சத்திரக்காரங்களோட குணத்தை பார்த்தோம்னா எப்போதும் சஞ்சலம், இல்லாட்டி ஏதான ஒரு சோகம், அடி மனசுல ஒரு சோகம், ஏதான ஒரு மனசு வருத்தமாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. இவங்க பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அதை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த நெருக்கடியும் அவங்க சமாளிச்சிருவாங்க. சமுதாயத்தில் பேர் புகழ் பெறவங்கள இந்த பூச நட்சத்திரத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையும் இருக்கும். சவாலான விஷயங்கள் கூட இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்னறியும் ஒழுக்கமும் தவறாதவங்க, தயவுதாட்சண்யம் பார்க்குறதுலையும், மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறதுலையும், விருந்தோம்பல் வர்றவங்களை வரவேற்று அவங்களுக்கு வேண்டியதை செய்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். வாசனை திரவியங்களை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. சட்டுன்னு முன்கோபம் வந்துடும். எல்லா விஷயங்களையும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இவங்களுக்கு சீக்கிரம் கோபம் வந்துடுறதுனால பல காரியங்கள் கெடும். பல காரியங்களை உங்களுக்கு கெடும். சுயகௌரவம் கெடாமல் தன்னம்பிக்கை, அது மாதிரி தளராத தைரியம், இதெல்லாம் பூஜ்ஜியத்துலேருந்து ராஜ்யத்தை கொண்டு வர்றவங்களா அவங்க இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாததுலேருந்து பெரிய லெவலுக்கு வரக்கூடியவங்களில் முக்கால்வாசி பேர் இந்த பூச நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இவங்களுடைய குடும்பம்னு எடுத்துனோம்னா அவங்களுக்கு காதல் தோல்வி அப்படின்னு வந்தால் கூட இவங்க கல்யாணம் பண்ண மனைவி மேலே அன்பு செலுத்துவாங்க. அவங்க காதல் தோல்விகள் சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. காதலில் தோல்வி அடைஞ்சால் கூட அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற அந்த குடும்பத்தில் இவங்க நல்ல அன்போடு அதை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்குவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் காதலில் அதிக விருப்பம் இருந்தாலும் பரிசுத்தமானவங்க. தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி எல்லா சொந்தக்காரங்க, தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா மச்சான் அப்படின்னு கூட்டத்தோடு வாழ்கிறதுக்கு, கூட்டு குடும்பமாக வாழ்கிறது அவங்க விரும்புவாங்க. குடும்பத்தில் எந்த விசேஷம் நடந்தால் இவங்களால தான் நடந்ததை அவங்க பெருமை, நான் தான் அது பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு பெருமை பேசிக்குவாங்க. எல்லா இடத்துலையும் அன்பாக நடந்துக்கிறதுல எல்லார்ட்டையும் அன்பாகவும் நல்ல சுமூகமாகவும் நடந்துக்குவாங்க. நல்ல புதுமையான விஷயங்கள் விரும்புவாங்க. எந்த உதவியும் மறக்காம அந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு திரும்ப செய்யறதுல இவங்களை பீட் பண்ணிக்க முடியாது. இவங்க தான் குடும்ப தலைவன்ற அந்த பொறுப்பை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பசி பொறுக்காதவங்க, அவங்களுக்கு பசி பொறுக்காது. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் உள்ளவங்க. இவங்க இப்போ பொதுவாக இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே முன்னுரிமை கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இவங்களுடைய தொழில்னு எடுத்துட்டோம்னா கற்பனா சக்தி இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா இவங்களுடைய ராசி கடகராசியாக இருக்காங்க, கற்பனா சக்தி அதிகம். அதனால் கவிஞர், கதை கட்டுரை எழுதுறவங்க அதில் முக்கால்வாசி பேர் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. சினிமா துறையில் அது மாதிரி சினிமான்ற அந்த துறை, அந்த கலைத்துறை அதில் பல பொறுப்புகளில் இருக்கிறவங்க இந்த பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் தன்னடக்கமா இருப்பாங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும், கடல் எண்ணெய் ஆய்வு, வெளிநாட்டில் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி உள்ளதுலையும் இந்த பூச நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய நோய் காச நோய், இரத்த சோகை, மார்பக புற்றுநோய், மஞ்சக்காமாலை, தோல்வியாதி, விக்கல், இருமல், இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இவங்களுக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு பிறக்கும் போதே சனி தசை தொடங்குறது. அதனால இவங்களுடைய பெற்றோருக்கு பயங்கர சோதனையான காலமாக இருக்கும். அந்த சொந்தக்காரங்களோட கூட கருத்து வேறுபாடு இருக்கும். இவங்களோட கல்வியிலையும் மந்தமான ஒரு நிலைமை இருக்கும். ஏன்னா அவங்க எடுத்த உடனே நடக்கிற சனி தசைன்றதுனால. ஆனால் இதில் சனி பலமா இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும், படிப்பும் நன்னா வரும். அந்த சனி நல்ல ஸ்திதியில இல்லை அப்படின்னா அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் திசை, அதுல கல்வியில நன்னா இருக்கும், கல்வியில முன்னேற்றம் இருக்கும். 3-12க்கு அதிபதி புதன்றதுனால நல்ல நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் நடக்கும். 3ன்றது சமயங்களில் குழப்பங்களை கொடுக்கும். 12 அப்படின்றது நமக்கு விரயஸ்தானமா இருக்கிறதுனால நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் புதன் தசை இவங்களுக்கு சனி திசையை காட்ட கொஞ்சம் ஏற்றமானதாகவே இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது தசை, அதுல உடம்பு கொஞ்சம் பாதிக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், எதுலையும் ஈடுபாடு இல்லாத ஒரு நிலைமைகளை கொடுப்பாங்க, எல்லாத்தையும் எதிர்நீச்சல் போட்டு வர மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து வர தசை சுக்கிர தசை. சூப்பர், 20 வருஷம். சுக்கிர தசையில தான் சுக வாழ்வு, சொகுசு, சொந்த தொழில் செய்யறது, வீடு மனை வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இது மாதிரி எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றங்களும் இந்த சுக்கிர தசையில ஏற்படும். இதுக்கு அடுத்து சூரியன், அப்ப சூரிய தசை வரும், அப்புறம் சந்திர தசை வரும். பொதுவாக சூரிய தசை சந்திர தசை
ஒன்றா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி சூரியன், இவங்களோட லக்னாதிபதி சந்திரன். அதனால அந்த சூரியரச 6 வருஷம், சந்திரரச 10 வருஷம். அதுவும் வந்து உங்களுக்கு பொதுவாக வந்து நல்லா இருக்கும். இந்த இவங்களுக்கு அந்த டயத்தில் வந்து உடல்நிலையை பொறுத்து வந்து உடல்நிலை கோளாறுகள் வரும். உடல்நிலை பொறுத்து அவங்களுக்கு கோளாறுகள் வரும், மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். இது மட்டும்தான் வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கும். இவங்களுக்குள்ள வந்து மரம் வந்து அரச மரம். பொதுவாக வந்து இவங்க அரச மரத்தை வணங்கினாலே இவங்களுக்குள்ள பாதிப்புகள் வந்து பெருமளவு குறையும். இந்த பூச நட்சத்திரத்தில் வந்து எல்லா விதமான நற்காரியங்களும் சில மஞ்சள் நீராட்டு விழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், நிலத்தூக்கி வைக்கிறது, இது மாதிரி எல்லா விதமான நற்காரியங்களையும் நம்ம செய்ய முடியும். இவங்க வந்து பொதுவாக அந்த பூச நட்சத்திரக்காரங்க வந்து கோனேரி ராஜபுரம் அப்படின்னு இருக்கு. அந்த கோனேரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய மங்களாம்பாள் சமேத உமாமகேஸ்வரர், இவரை வந்து வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஸ்தலத்து மரமும் அரச மரம் அப்படின்றது, ஸ்தல விருட்சமும் அரச மரம்ன்றதுனால கோனேரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய மங்களாம்பாள் சமேத உமாமகேஸ்வரர் அவரை வணங்கும் பொழுது இவங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களும் ஏற்படும். இதுதான் வந்து பொதுவாக வந்து இந்த நட்சத்திரத்துக்கு திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம்னா பரணி, பூசம், அனுஷம், பூரம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இதெல்லாம் திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரம் தவிர்த்து மற்ற நட்சத்திரத்துங்களை நீங்கள் வரன் பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.